ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்க வீட்ல அமாவாசைக்கு என்ன சமையல்னா, பாவக்காய் பிட்ல பாவக்காய் கறி, பாயாசம். அவல் அண்டு ஜவ்வரிசி பாயாசம். அது எப்படி பண்ணுவோன்னு சிம்பிளா காட்டுறேன். ஏற்கனவே அரைச்சு விட்ட சாம்பார் மாரி தான் இதுவும். அரைச்சு விட்ட சாம்பாருக்கு கடலப்பருப்பு, கொத்தமல்லி வர, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் எல்லாம் போட்டு வறுத்துட்டு, தேங்காவையும் போட்டு அதில ஒரு வதக்கு வதக்கி இத தனியா எடுத்து வச்சுப்போம். இப்போ ஒரு வாணலியில எண்ணெய் ஊத்திருக்கேன். இப்ப பாவக்காய் கறிக்கு உளுத்தம்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகாய் தாளிச்சு கொட்டிருவோம். உளுத்தம்பருப்பு செவரட்டும். அதுக்குள்ள இங்க இத வந்து வதங்கிடுத்து நல்லா செவந்தெடுத்து இத எடுத்து அரைச்சுன்னு வந்துருவோம். இப்ப சாம்பாருக்கு கடுகு தாளிச்சு கொட்டிட்டு, இப்ப இங்க வந்து உளுத்தம்பருப்பு நல்லா செவந்தெடுத்து, கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டு மொளகா பொடியும் போடப் போறேன், சாம்பார் பொடி. இதை ஒரு வதக்கு வதக்கி அதில வந்து வேக விட்ட பாவக்காவ எடுத்து கொட்டிடுவோம். இங்க கடுகு நல்லா வெடிச்சிடுத்து, இத சிம்ல வச்சுட்டு அங்க வந்து பாவக்காவ எடுத்து அதில போடுவோம். பாவக்காவ மஞ்சள் பொடி, உப்பு போட்டு வேக விட்டு வச்சிருக்கேன். இப்ப வந்து அது வதங்கிட்டு இருக்கு. இதுக்கு கருவேப்பில போட்டு சாம்பாரையும் இங்க கொதிக்க விட்டுருவோம். சாம்பாருக்கு புளி கரைசல் ஊத்தி, கருவேப்பில போட்டு இதுங்க போறேன். அங்க உப்பு, பெருங்காயம் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு, பெருங்காயம் போட்டு அத ஒரு வதக்கு வதக்கி அதுக்கு தேவையான சாம்பார் பொடியும் பாவக்காய் கறிக்கு போட்டுருவோம். மொளகா தாளிச்ச கூட இருந்தாலும் கொஞ்சோண்டு சாம்பார் பொடியும் போடுவோம். நல்லாருக்கும். இப்ப அது வதங்கிட்டு இருக்கட்டும். இங்க வந்து சாம்பாருக்கு புளி கரைசல் கரைச்சு ஊத்தியாச்சு. பெருங்காயம், உப்பு, சாம்பார் பொடி கொஞ்சோண்டு ஏன்னா மொளகா அரைச்சு விட்டு கொஞ்சம் பண்ண போறோம். அதனால கொஞ்சமா சாம்பார் பொடி போட்டு, உப்பு போட்டு, கொண்டைக்கடலை வேக விட்டு வச்சுக்கணும் அந்த பிட்லைக்கு. கொண்டைக்கடல கருப்பு வேணாலும் போடலாம், வெள்ளை வேணாலும் போடலாம் உங்க சௌரியம். பாவக்காய் கறி ரெடி ஆயிடுத்து. அதுக்கு தேவையான வெல்லத்த போட்டு, கொஞ்சம் வெல்லம் போடுவேன். கொஞ்சம் கசப்பு எடுக்கும். அதனால கொஞ்சம் வெல்லம் போட்டு, தேங்காய் போட்டு, பாவக்காய் கறிய ஒரு வதக்கு வதக்குவோம். அது சிம்ல கொஞ்ச நேரம் வதங்கிட்டு இருக்கட்டும். இங்க வந்து எல்லாமே சாம்பாருக்கு கொதிச்சுட்டு இருக்கு. ஆக்சுவலா இப்ப பாவக்காய் கறி ரெடி. இங்க சிம்ல எல்லாம் கொதிச்சுட்டு இருக்கு. இப்ப பாவக்காய் பிட்லல்ல பாவக்காய் வேக விட்டு வச்சிருக்கேன். அந்த பாவக்காவையும் அதில போடுவோம். இப்ப இத ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இங்க வந்து குக்கர்ல சாதம் வச்சிருக்கேன். இங்க வந்து பாவக்காய் வெந்து முன்னாடியே வெந்ததுங்கனால பருப்பையும் அதில தூக்கி கொட்டிடுவோம். இப்ப இத ஒரு கலக்கிட்டு அரைச்சுட்டு விட்ட அந்த பேஸ்ட்டு தேங்காய், அ கடலப்பருப்பு, கொத்தமல்லி வர மொளகா பேஸ்ட் இருக்குல்ல, அத எடுத்து தண்ணில ஊத்தி, கொஞ்சம் தண்ணியும் கரைச்சு விட்டு அரைச்சு விட்ட சாம்பார் தான் பிட்ல. பாவக்காவும், கொண்டைக்கடலையும் போடுறதுனால பாவக்காய் பிட்லன்னு சொல்லுவோம். அவ்வளோதான். இதுக்கு தேவையான கொஞ்சம் எல்லாத்துக்கும் வெல்லம் துளி போடுவேன். வெல்லம் போட்டு ஏற்கனவே கடுகெல்லாம் தாளிச்சு கொட்டியாச்சு. இப்ப சாம்பார் இருந்துச்சு நொரைச்சுன்னு வந்துருச்சு. சாம்பார் ரெடி. இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். சுவையான இது ரெடி. இப்ப வந்து எப்படி பாயாசம் சிம்பிளா பாயாசம் பண்ணலான்னு காட்டுறேன். இப்ப முந்திரி பருப்பு போட்டு முந்திரி பருப்ப வறுத்து எடுத்து வச்சோம். அவல் கொஞ்சம், ஜவ்வரிசி கொஞ்சம் போட்டு பண்ண போறேன். அவல போட்டு அது செவந்தோனே ஜவ்வரிசியும் போடுவோம். நான் ஜவ்வரிசி டைம் இல்ல, இல்லன்னா வேக விடுறதுக்கு. அதனால அதிலேயே ஒரு வதக்கு வதக்கிட்டேன். இப்ப வந்து வெந்நீர வந்து கெட்டில்ல வச்சிருக்கேன். ஒரு கொ கொ அதில ஊத்தி கொதிக்க விடுவோம். இல்லன்னா நீங்க முன்னாடியே வேக விட்டு வச்சிருந்தீங்கன்னா, ஜவ்வரிசி அப்புறம் போடலாம். இப்ப இதுக்கு தேவையான குங்குமப்பூ போடுவோம். நான் இப்போ எடுத்து தண்ணீல பால்ல போட்டு வைக்க டைம் இல்ல. அதிலேயே போட்டுறேன். அந்த தண்ணியோட கொஞ்சம் பாலையும் ஊத்தி கொஞ்சம் இது ஏலக்காய் பொடியும் போடுவோம். இதுக்கு தேவையான நாட்டு சர்க்கரை எல்லாம் வெந்துடுத்து. நாட்டு சர்க்கரை வேணாலும் போடலாம். இல்லன்னா நம்ம நார்மல் சர்க்கரை வேணாலும் போடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில பால கொதிக்க விட்டு வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பால. அதையும் எடுத்து போட்டுருவோம். சுவையான பாயாசம் ரெடி. அதுக்கு தேவையான நெய் ஊத்தி, கொஞ்சம் மேல முந்திரி பருப்ப தூவி, சுவையான ஜவ்வரிசி, அவல் பாயாசம் ரெடி. நீங்களும் இது மாரி பண்ணி பாருங்க. டக்குன்னு பண்ணியாச்சு சிம்பிளா. எங்க வீட்ல இதான் லஞ்ச்சு.